திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைந்திருக்கிறார். இந்த தேர்தலில் சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா பொதுவா ஒரு பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும், அதுல வந்து ஒரு 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 அரசியல் நிகழ்வு இருக்கணும், நம்மளோட அது எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கிறது நியாயம்தான். பட் பிஜேபியை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸோட கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த தேர்தலில் வேணா காங்கிரஸ் தோத்து போவோம். பிஜேபி வந்து ரிசார்ட் பாலிடிக்ஸோ இல்ல வந்து பண அரசியலோ அது மாதிரி பண்ணி பிஜேபிக்கு வர வேண்டிய ஒரு வெற்றியை வந்து பாஜக தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாஜக தான் வெற்றி பெற நிலைமையில இருக்கு. பாஜக வேட்பாளர் தான். குறிப்பா சாயந்தரம் போல தமிழகத்துக்கு வந்து ஒரு நற்செய்தி வரும். இது வந்து பாஜக கட்சியோட ஒரு வேட்பாளர்ன்றதை தாண்டி கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர் ஜெயிக்கிறாரு அப்படின்னும் போது தமிழகத்துக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து ஒரு குடியரசு துணைத் தலைவர் கிடைக்கிறாரு அப்படின்னும் போது அது தமிழகத்துக்கு ஒரு மாண்பான விஷயமாகும். ஒரு 6:30-7:30 மணிக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் அதை வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சுவாரஸ்யம்லாம் இதுல பெருசா எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இதுல வந்து பிரதமரே ஓட்டு போடுறாரு. வேற யாரும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டு திருடு போறதுக்கோ இல்ல ஓட்டு காணா போறதுக்கோ இல்ல ஒரு 100 பேர் ஒரே பேர்ல இல்ல ஜீரோன்ற ஒரு அட்ரஸ்ல ஒரு 1000 பேர் இருக்கிறதுக்குலாம் சாத்தியக்கூறு இருக்கு. இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால எண்ணிக்கை வந்து கரெக்டா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல எதனா வந்து மாத்தி ஓட்டு போடுறாங்க, கிராஸ் ஓட்டிங் அந்த மாதிரி எதனா இருந்தாலும் கண்டிப்பா பாஜகவோட பார்வையில இருந்து தப்ப முடியாதுன்ற அந்த காரணம். ரகசிய வாக்களிப்பு தானே இது, வந்து வெளியில தெரியாது இல்ல? ரகசிய வாக்கெடுப்பு. பட் அது ரகசியமா வந்து இவரு சிபி ராதாகிருஷ்ணன் தோத்துட்டு இவர் சுதர்சன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இவங்க வந்து வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத பாக்கணும் இல்லைங்களா? இவங்க யாரும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல விவகாரங்கள்ல வந்து பிஜேபி தான் வந்து கை தேர்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது. நம்ம இமாச்சல பிரதேசத்துல பார்த்தோம், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வந்துட்டு எப்படி காங்கிரஸ்க்கு கிடைக்காம போனாங்கன்ட்டு. அந்த மாதிரி சூழல். அதே மாதிரி ஒரு மேயர் தேர்தலில் பார்த்தோம், அங்க ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ்க்கு தான் செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் அங்க பிஜேபி வெற்றி பெறுற மாதிரி ஒரு சூழல். அப்புறம் கோர்ட்டு குட்டு வைத்தோம்னா அந்த தேர்தல் வந்து மாற்றப்பட்டது. அந்த தப்பு செய்யக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு. காங்கிரஸை பொறுத்தவரை தப்பு இல்லை, நியாயமா ஜெயிக்கிற விஷயத்த கூட தோத்துட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு போக்கு இருக்கு. அதனால இதுல வந்து எந்த ஆச்சரியமோ இல்ல ஒரு 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 சிறப்பான நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் வந்து பத்திரிகையாளர்கள் என்னன்னா இதை விட ஒரு சிறிய அளவிலான தேர்தல் அந்த கான்ஸ்டிடியூஷன் கிளப்ல நடந்த தேர்தல். அதுல தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி அவங்க வெயிட் போட்ட வேட்பாளர் வெல்லாததையும் சேர்த்து பார்க்கணும்ல. சோ அந்த மாதிரியான சில சர்ப்ரைசஸ் எல்லாம் சமீபத்துல பார்க்கணும்ல. am I stretching too far? இல்ல நீங்க சொல்றது வந்து அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ். பட் இது நாடு தழுவிய இப்ப அப்படி ஒருவேளை பாஜக இந்த தேர்தல் அவங்க நிறுத்தின வேட்பாளர் தோத்து போயிட்டாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படும்.